So இன்னைக்கு ஒரு 3 generations 3 recipes with single main ingredient. கரெக்ட்டா ரக்ஷா? ஆமாப்பா. So first show வந்து from ரக்ஷா. So என்ன பண்ண போறோம்னா ரசமலாய். Actually 2 in 1 ரெசிபி பண்ண போறோம்ப்பா. Oh god. பாதி வரைக்கும் அது ரசமலாய் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது ரசமலாய். So ரசகுல்லாவும் பார்க்க போறோம், ரசமலாயும் பார்க்க போறோம். Oh super. Okay. பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. So இது என்ன எடுத்து வச்சிருக்கேன்? இதுக்கு வந்து நான் வந்து ரசமலாய் ரசகுல்லாக்கு அந்த பேடா அது பால்ஸ் பண்ணுவோம்ல, அது பண்ணுறதுக்கு 2 liters மில்க் எடுத்திருக்கேன். ஓகே. இதை முதல்ல கர்டில் பண்ணணும், திரி வைக்கணும். அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிஸ்தா சோக் பண்ணியிருக்கேன், அப்புறம் சாப் பண்ணணும். வினிகர் எடுத்திருக்கேன். ஓகே. அப்புறம் ரசகுல்லாக்கு வந்து ரோஸ் வாட்டர் வேணும், அது எடுத்து வச்சுருக்கேன். தென் ரசமலாய்க்கு வந்து மில்க், ரசமலாயோட அந்த மில்க் இருக்கும்ல, அது வந்து ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு வந்து சாஃப்ரனும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். சுகர் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஓ சூப்பர். பண்ணலாமா இப்போ? பண்ணலாம்ப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் ரசமலாய் ரசகுல்லா பண்ணுறதுக்கு பால் திரிய வைக்கணும் அந்த பேடா பண்ணுறதுக்கு. ஓகே. அதுக்கு நான் வந்து 2 liter மில்க் வச்சுருக்கேன்ப்பா. ஒரு பாயில் வரணும். வரும்போது சிம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா வினிகர் வச்சு திரிய வைக்கணும். பட் வினிகரை டைரெக்டாக வந்து விட்டோம்னா நிறைய குவான்டிட்டி தேவைப்படும். அண்ட் ஈவனாக கர்டில் ஆகாது, ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ வினிகர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவு தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரேடியாக பொத்துன்னு கொட்டக்கூடாது. ஒரு கரண்டி விட்டு ஒரு கலரிட்டு ஒரு 10 seconds கேப் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எடுத்துருக்க மொத்த அந்த மிக்சரை வந்து ஒரு 2-3 times விடணும். ஓகே. விட்டு கர்டில் பண்ணால் ஈவனாக கர்டில் ஆகும். ஓகே. இப்போ மில்க் பாயில் ஆகிடுது. நான் இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி வினிகர் ஆட் பண்ணுறேன். ஓகே. வினிகர் மிக்சர் ஆட் பண்ணுறேன் ஒரு கரண்டி அளவு. இப்போ தெரியும். இப்போ திரிய ஆரம்பிக்கும். ஒரு 10-15 seconds விட்டு இதோ திரிய ஆரம்பிக்க பாருங்க. அகெயின் திருப்பி ஒரு கரண்டி விடலாம். ஆமாம், இது ஈவனாக தெரியும். அண்ட் அந்த இது வந்து வடிகட்டின அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகாது, சாக்கு சாக்குன்னு. எலுமிச்சை விட்டாலும் அப்படிதானே? ஆமாம், எலுமிச்சம்பழம் விட்டால் ஸ்வீட் பண்ணும்போது ஒரு புளிப்பு இருக்கும், அது ரொம்ப தடவை வாஷ் பண்ணணும். வினிகர்னா அப்படி இல்லை, ஒரு 2 தடவை வாஷ் பண்ணாலே அந்த இது போயிடும். இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு 2-3 தடவை அதை வாஷ் பண்ணணும்ப்பா. வடிகட்டுறதுக்கு நான் அப்படியே ஒரு செட்டப் வச்சுருக்கேன். எதுக்கு சீக்கிரம் பாட்டி பாட்டியோட ரெசிபி நெக்ஸ்ட். பாட்டி இருக்கும்போது குக் பண்ணாலே கிச்சன்ல ஃபன் தான். ஆமா, ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட். பாட்டி என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பா, குக் பண்ற வேலையே தெரியும். ஸோ ரெண்டாவது செகண்ட் கண்டஸ்டன்ட் வந்து அம்மா, பாட்டி. அம்மா என்ன பண்ண போறான்னா திரட்டி பால் பண்ண போறா. திரட்டி பாலுக்கு ஒரு 1 liter பாலை வந்து அடுப்பில் வச்சிருக்கா இல்லையாம்மா? ஆமாம், இது வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். கொஞ்சம் நல்லா வத்தி போய் எடுக்கிற போது கூட்டு பக்குவத்தில் வரும்போது கொஞ்சமாக வெல்லம் போடணும். 3லயே வந்து ஈஸியான ரெசிபி நீ எடுத்துட்ட. ஆமாம், ஈஸி வந்து ரசகுல்லா தான். இதான் இருக்கிறதுலே கஷ்டங்கிற? கஷ்டம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். இருந்தாலும் இந்த 3லேயும் ஈஸி தயிர் பண்ணுறது, பாலை தயிராக்குறது. பாலை தயிராகல, அவன் பாலை காய்ச்சிட்டு அதுல தயிரை விட்டு என்னமோ பண்ண போறா நாட்டு பொண்ணு. அதுக்கு பேரு என்னன்னு தெரியல, அது பண்ண போறா அவ. ஜெயஸ்ரீ நெக்ஸ்ட் அவளுடைய ரெசிபி வரப்போறது வந்து பாலில் வந்து தயிரை ஆட் பண்ணி என்னத்தையோ குழப்ப போறா. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீ திரட்டி பாலுக்கு வச்சிருக்க, இதுன்னு மூட்டையை முக்குறி அதில். இது இப்போ வடிகட்டி வாட்டர் தனியாக வச்சுருக்கேன்ப்பா. இது ஆறுனா பட்டர் மில்க் யூஸ் பண்ணலாம், இல்லை ரொட்டி மாவு பீசத்துக்குலாம் இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து அந்த வடிகட்டின பன்னீர், அதாவது இது அப்படியே செட் பண்ண பன்னீர். பட் நம்ம செட் பண்ண போதில்ல, இது ஹாட்டாக இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப நேரம் அதே டெம்பரேச்சரில் வச்சோன்னா புளிச்சிடும். அதனால வந்து கோல்டு வாட்டரில் முக்கி குளிப்பாட்டின்னு இருக்கேன். மூட்டையை முக்கிறது தான். ஆமாம், இது கொஞ்சம் கோல்டானோடனே டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே இது வந்து நல்லா பிசியணும்ப்பா. ஓகே. ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் இதுக்கு வந்து ஜெயஸ்ரீ. இந்த போட்டியை போட்டு பண்ணுவேன். லாஸ்ட்ல வந்து நான் வந்து தீர்ப்பு சொல்லுவேன். வேற லெவல் ரெசிபியோட வந்திருக்காங்க. இது வேற லெவல் ரெசிபி. இது வேற லெவல் இல்லை, நாங்களாம் இப்பயே கடையை சாத்திட்டு போயிடுறோம்.
சரி வேலை பிஸியாக இருந்தேன், டக்குன்னு பண்ணுறதுக்கு சரி பார்த்தேன். எப்படி இதுக்கு பெருமாள் கம்சேட் பண்ணேன் இது கிருஷ்ணருக்கு. இந்த பாலை வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் கெட்டியாகட்டும், கெட்டி தயிர் பாரு தான் அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி வேலை பண்ண முடியும், அப்படி ஆயிட்டு இருக்கட்டும். அப்படி சிம்மில் வச்சுருக்கேன், ஆயிட்டு இருக்கட்டும். ஓகே, இது வந்து ஆக்சுவலி இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆவியில் வேக வச்ச தயிர் அப்படி சொல்லலாம். வந்து பெங்காலில் வந்து பெங்காலி ஸ்வீட் இது, மிஸ்தி தோய் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி. நம்ம அன்றைக்கி தயிரில் வந்து பாலும் கொடுப்போம், அதுமாதிரி தயிரும் வைப்போம் நம்ம கிருஷ்ணருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் மாரி டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், பாலை வந்து வெறும் பாலை நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். வெள்ளம் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். நல்லா வற்றணுமா? வற்றணும். ஆமாம், வற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். ஆமாம், அப்போ பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தயிர், அதுக்காக. ஓகே. இப்போ இந்த மூட்டையை வந்து நல்லா கொழுப்பாட்டி புழிஞ்சு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுதுப்பா. ஓகே. இப்போ இது வந்து ஏதோ இந்த மாதிரி இருக்கும், நல்லா பன்னீராக செட் ஆகிருக்கு. ஓ சூப்பர். இப்போ இப்படியே விட்டால் செட் ஆகிடும். நமக்கு வந்து இதை வந்து நல்லா உதுத்து விட்டு மசாஜ் பண்ணி நல்லா உதுத்து இது பண்ணணும்ப்பா, நீட் பண்ணணும். நல்லா எல்லாம் உதிராக வரும். ஆமாம், உதிராக வரும், நீட் பண்ணணும் இது நல்லா. ஓகே. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது நல்லா ஊற்றுல இப்போ நல்லா ஊற்றாச்சுப்பா. இப்போ இது நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நீட் பண்ணோம், சப்பாத்தி மாவு பிசிற மாதிரி. நீட்டாக தானே இருக்குது? நீட்ப்பா, நீட் நல்லா அப்படி பிசியணும். ஸோ பிசி சாஃப்ட் ஆகும் இன்னும். ஓ ஓகே, நீட் பண்ணுவோம். ஓகே, இது பார்க்கறதுக்கு புரிஜி மாதிரி இருக்குல்ல? ஆமாம் ஆமாப்பா. ஓகே. இப்போ இது நல்லா பிசியணும் ஒரு 10-15 மினிட்ஸ். அப்புறம் இது எல்லாத்தையும் திரட்டி ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் டிக்கி பண்ணணும்ப்பா. ஓ ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து கொதி வரணும், சும்மா இன்னொரு கொதி வரட்டும். 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுறேன், கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஓகே, திரட்டி பால் காயின் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நீட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பால் ஆக்கி அதே அந்த மஸ்லின் கிளாத் போட்டு ஒரு வெட் கிளாத் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடணும். இப்போ மூடிடலாம் அப்படியே. ஓ, வெட் கிளாத்லையா? ஆமாம், ஒரு அதாவது லைட்டாக ஈரமாக இருக்கணும், இல்லைன்னா மாவு இது ட்ரை ஆகிடும் ரொம்ப. இப்போ இதோட சுகர் சிரப் குலாப் ஜாமுன் இல்லை ஜிலேபிலாம் திக்காக இருக்கக்கூடாதுப்பா. இது வந்து ஜஸ்ட் லைக் சுகர் வாட்டர். நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட 1/2 kg சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன், 750 ml வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் விடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, சுகர் வாட்டர் மாதிரி இருக்கணும். ஆமாம். இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறி எடுத்துப்பா, சாஃப்டாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து நான் பால்ஸ் பண்ண போகிறேன். ரசகுல்லாக்கு பால்ஸு, ரஸ்மலாய்க்கு டிக்கி. ஓ, இந்த பக்கம் வந்து சுகர் சிரப் பாயில் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஜஸ்ட்டு வாட்டர் சுகர் மிக்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப தின்னாக இருக்குது மாதிரி, திக்காகவே இல்லை. இது டிசால்வ் ஆகிடுது. இப்போ இது வந்து பால்ஸ், ரசகுல்லாக்கு பால்ஸும் இதுக்கு டிக்கியும் பண்ணி இதில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணணும், அதில் குக் ஆகணும். ஓ, ஸோ அதில் போட்டு திருப்பி குக் ஆகணும். ஆமாம்ப்பா. ஓகே, இது அது உள்ளே ஃபுல்லாக இறங்கிடுமா? ஆமாம், அப்போ வந்து நல்லா புசுன்னு ஆகும். ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பால் நல்லா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு புசுன்னு ரசகுல்லா ஆகிடும். சூப்பர் சூப்பர். ரசகுல்லா குருட்டின்னு இருக்கேன்ப்பா. ஓகே. அடுத்து டிக்கி பண்ணணும். அடுத்து டிக்கி, ரசமலாய்க்கு. ஆமாம், டிக்கினா நம்ம இது மாதிரி இருக்கும்ல, வடை மாதிரி. ஆமாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக மெது வடை மாதிரி, மசால் வடை மாதிரி. அதான் டிக்கியா? கிரவுண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் தட்டினா அவ்வளோ. ஓகே, கொஞ்சம் சைடில் கிராக்ஸ் வராமல் இது பண்ணிக்கணும், அவ்வளோதான்ப்பா, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும். ஓகே. வழக்கமாக வந்து நீங்கள் தான் எல்லோரும் இன்டர்வியூ எடுப்பீங்க. ஓகே. நாங்கெல்லாம் இந்த சைடு இருந்து தான் பழக்கம். ஃபார் சேஞ்ச் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நாங்களும் இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கேன். ஓ காட், ஐ அம் பாவம். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆற்றுல செலிப்ரேட் பண்ணுறதுலேயே ஃபேவரட் ஃபெஸ்டிவல்னு எதுப்பா? ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி தான். ஓகே. கல்யாணத்துக்கு குழந்தை பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் ஸ்ரீ ஜெயந்தி தான் வந்து ஆற்றுல வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். ஏன்னா வந்து நிறைய ஸ்வீட்ஸ் கிடைக்கும். ஆமாம். குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் ஆயிடுது. சூப்பர். பசங்க வந்து ரோகிணி நட்சத்திரம், ரெட்டை பசங்க. நிஜமாகவே வந்து அது வந்து குட்டி கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாங்க, சின்ன ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ ஸ்ரீ ஜெயந்தி வந்து அப்படியே ரொம்ப விசேஷமாகவே கண்டினியூ ஆகிடுது. சூப்பர். கோகுலாஷ்டமியும் பண்ணுவோம், கிருஷ்ண ஜெயந்தியும் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். அம்மாவும் நானும் வந்து ரொம்ப ஈடுபட்டு
ரொம்ப ஈடுபாடோடு பண்ணுற ஒரு விசேஷம் அப்படின்னாலே கிருஷ்ண ஜெயந்தி தான். சூப்பர். பக்ஷன்லேயே என்ன ஃபேவரட்ப்பா பண்ணுறதுலேயே? அம்மா ஒரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா. ஆமாம். பட் ஸ்டாண்டர்ட்னு சிலது இருக்கும்ல, நம்ம பார்த்து வழக்கம்னு. ஆமாம். அதுலேயே ஃபேவரட்னா என்னது? எனக்கு அம்மா பண்ணுற மனோகரமும் அதிர்ஷ்டமும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதிர்ஷ்டம் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணுவாள். அது வந்து கரெக்டாக அந்த ஒரு அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும், ஸ்வீட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போ பண்ணாலும் ஒரே மாதிரி பண்ணுவாள். அந்த அதிர்ஷ்டமும் அம்மா பண்ணுற மனோகரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர். நான் டேஸ்ட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் மனோகரம் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆமாப்பா. இப்போ டிக்கி ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அதை பாயில் பண்ணிடலாம். ஓகே. இப்போது இந்த பேனில் வந்து ஒரு 1 லிட்டர் மில்க் வச்சுருக்கேன் ரஸ்மலாய்க்காக. ஓகே. அதில் அந்த டிக்கி பாயில் ஆனே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இதில் போடணும். 1 லிட்டர் மில்க் வந்து ஒரு 700 ml ஆறு வரைக்கும் இது பாயில் பண்ணணும். ஓகே. ஃப்ளேவர் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து குங்குமப்பூ ஏலக்காய் தான் போட போகிறேன். கார்னிஷ்க்கு பிஸ்தா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அம்மா அங்கே வந்து பாலில் தயிரை போட போகிறேன்னு சொன்னால அது எடுத்து தனியாக வச்சிட்டியா? அங்கே இருக்கா? அது பால் பண்ணுறதுக்கு வந்து பால் பாயில் பண்ணியாச்சு. இப்போ இது சூடு ஆறினோடனே தான் தயிர் விடணும். இப்படியே விட்டால் புளிச்சிரும்பா. ஓகே. யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறான்னு பார்ப்போம். அம்மா தான்ப்பா வாங்க போகிறா. வேறு லெவல் ரெசிபியோட வந்திருக்கா. நான் பாட்டுக்கு ரசமலாய் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைஸ் என்னன்னு சொல்லவே இல்லையேப்பா. அது இன்னும் முடிவு பண்ணல நான். இப்போ இது பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு சுகர் சிரப். இது நான் வந்து பால்ஸை போடுறேன்ப்பா. ஓகே. கொஞ்சம் மெல்ல மெல்ல போடணும். அப்படியே ஃப்ளோட் ஆகும்ல? ஆமாம்ப்பா. இது எப்படி ஆயிடுத்துன்னு எப்படி தெரியும்? நல்ல டபுள் சைஸ் ஆகும்ப்பா. அப்படியா? ஆமாம். ஒரு 10 minutes குக் பண்ணால் போதும். டைம் வச்சுன்னு 10 minutes குக் பண்ணால் போதும். ஓகே. இது அப்போ இதுக்கு ரசகுல்லாக்கு பால்ஸ் போட்டாச்சு. ரசமலாய்க்கு இந்த டிக்கி போடும். டிக்கி நீ இருந்தாலும் சகலகலா வெள்ளியா இருக்கியே. நல்லா வத்திருத்து. இப்போ நல்லா வத்திருக்கு. இப்போ வத்தினதுக்கப்புறம் இது அந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இல்லாமல் இப்படி பழுப்பு வெளிர் மஞ்சள் நிறமாக வந்துடும். அப்படி வரும்போது வெல்லம் போடலாம். வெல்லம் வந்து இது 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ வெல்லம் போடுறேன். வெல்லம் குறைச்சி போட்டாலே போதும். அதை போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டு கொஞ்சம் சீத்த டைமில் ஆகிடும். நான் வந்து 30 பால் பண்ணுறேன். என்னுடைய நாட்டுப்பண் வந்து பால்லையே திடீர் தயிர் பண்ணுறது அது பண்ணுறா. ஆவியில் வேக வச்ச தயிர். ஆவியில் வேக வச்ச தயிர் அப்படின்ட்டு என்னோட நாட்டுப்பண் பண்ணுறா. நாட்டுப்பண்ணோட நாட்டுப்பண் வந்து ரசகுல்லாவும் ரசகுல்லா ரெண்டுமே பண்ணுறா. பாலை வந்து இது மாதிரி பன்னீர் மாதிரி பண்ணிட்டு அதை பிளேட்டில் போட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி ரசகுல்லா உருட்டி போடுறது ஜீரா பாகில். ரசமலாய் வந்து நல்லா பால் கொதிக்க வச்சு அதில் போடுறா. அது ரெண்டும் என்னுடைய பேரன் பொண்டாட்டி பண்ணுறா. அப்போ ஒரு தவணை இந்த நார்த்தம் பழத்தில் நாங்கள் 3 பேரும் வேறு வேறு விதமாக பண்ணினோம்ல, அதே மாதிரி இப்போது பால்லே செய்கிறோம். பால்லையே பண்ணுறோம் 3 பேருமே பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கிருஷ்ணா கதை எல்லாமே வந்து என் புள்ள சொல்லியிருக்கான். நானும் வந்து பகவத்கீதை டெய்லி படிக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவனை மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. எல்லாம் தெரியும், படிக்கிறேன், தெரியும், கதை தெரியும், பகவத்கீதை கதையெல்லாம். இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. உங்கள்கிட்ட கற்றுண்டதான் நீங்கள் சொன்ன கதையை தானே இப்போ சொல்லியிருக்கேன். வந்து அவன் சூப்பராக சொல்வான். இப்போ இது வத்திருத்தானே? நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். மில்க் ரெடியூஸ் ஆகிடுது ஆல்மோஸ்ட். ஓகே. நான் சாஃப்ரன் போட்டுருவேன்ப்பா. சாஃப்ரனும் ஏலக்காய் பொடியும் போடணும். இது வந்து 1/4 பங்கு வற்றணும் இல்லையா? ஆமாம், 1/4 பங்கு. 1 லிட்டர் வச்சா ஒரு 750 ml வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரசகுல்லா பாயில் ஆகி நல்லா புசு புசுன்னு எடுத்துருப்பாருப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இதில் வந்து ரோஸ் ஃப்ளேவர்ட் ரசகுல்லா பண்ணுறதுனால கொஞ்சமாக ரோஸ் சிரப் விடுறேன். ரோஸ் வாட்டர் விடுறேன். ரோஸ் வாட்டர் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஆல்மோஸ்ட் கூல் டவுன் ஆனால் தான் விடணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது விட்டோம்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ ரோஸ் ஃப்ளேவர்ட் ரசகுல்லா ரெடி. வாவ், சூப்பர். கிருஷ்ணருக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. ரசமலாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம்.
இப்போ வந்து சர்க்கரை போடணும். இப்போ சர்க்கரை போட்டுக்கிறேன்ப்பா. ஓகே. நம்ம ஆல்ரெடி அந்த டிக்கி வந்து சுகர் சிரப்பில் குக் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தான் அதில் போட போகிறோம். பட் எவ்வளோ மில்க்குக்கு தேவையோ அதனால அதில் சுகர் இருக்கும் அந்த டிக்கிக்கு. இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும். ஓகே. ஸோ இது வந்து சுகர் மட்டும்தான் இல்லை, வேறு எதுவும் இந்த மாதிரி நாட்டு சக்கரை வெல்லம் அதெல்லாம் பண்ண முடியாது? பனங்கள் கண்டு ட்ரை பண்ணலாம். நான் பண்ணதில்லைப்பா. ஓகே. இப்போ இது மாதிரி டிக்கி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மில்கில் போடுறேன். பாயில் ஆகிட்டுருக்கேன் மில்கில். ஜஸ்ட் ஒரு பாயில் வரணும், ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கூல் ஆனோடனே சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அது. ஸோ கூல் ஆகும்போது நல்லா இதெல்லாம் இறங்கிடும் உள்ள. ஆமாம், மில்க் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டுரும். ஓகே. இப்போ டிக்கி போட்டு ஒரு பாயில் வந்துடுது. ஓகே. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சில் ஆனோடனே சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பிஸ்தா யூஸ் பண்ணுவேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. கார்னிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்போ பிஸ்தாக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னது? பாதாம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியே சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஓகே. திரட்டி பால் ஆயிடுத்துல? திரட்டி பாலம் ஆயிடுத்து. இப்போது இந்த வெங்கலப்பானை சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்திரும். ஆறுனாக்க இப்படியே எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ ரசகுல்லாவும் ரசமலாயும் ரெடி. ஆமாம்ப்பா. இப்போ இது ஹாட்டாக இருக்குது, ஆவி பறக்கிறது. ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்ட் ஆனே சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் ரக்ஷா. தேங்க்யூப்பா. இந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் மிதமான சூடில் இருக்குது. ஓகே. ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே அடுப்பில் வந்து இந்த இடத்துல சர்க்கரை என்ன பண்ணுவேன்? சும்மா சர்க்கரையை வந்து பாக்கு மாரி வச்சுட்டு அதில் விடணும். திருப்பி அப்புறம் ஸ்டீம் பண்ணணும். ஸோ சூப்பராக பண்ணிட்டா ரக்ஷாங்கம்மாலாம். ஆமாம். சரி, சும்மா நான் வந்து உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ ப்ரைஸ் வாங்குவேன்னு? ப்ரைஸுக்காக பண்ணல, பெருமாள் கிருஷ்ணருக்காக பண்ணுறோம். அப்படியா? ஆமாம். அவருக்கு பால் தயிர் பிடிக்கும் இல்லையா? ஆமாம். இந்த வாட்டி தயிரை வந்து நல்லா மாரி ஸ்வீட்டாக கொடுப்போம் கிருஷ்ணருக்கு. நல்லா பாகு மாதிரி வருது இல்லையா? இன்னும் கொஞ்சம் வந்தால் கலர் மாறும் லேசாக. இந்த நம்ம இந்த குழந்தை பிறந்தது மாடு கண்ணு கொட்டோன்னே ஒரு பால் ஒரு சீம்பால் சொல்லுவாங்கல்ல, அதில் தயிர் தூச்சி வச்சோனோ இல்லை தட்டுப்பால் அதெல்லாம் யூஸ்வலாக அதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி கலரில் இருக்கும் அது. ஆமாம். இப்படி கலந்துட்டு 2 ஸ்பூன் தயிர் விடணும், விட்டு மூடி வச்சிடணும். முடிச்சுட்டா மறுநாள் அன்றைக்கி இப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி தயிர் ஆகிடும். நம்ம வந்து நல்லா கெட்டியாக காய்ச்சணும்னா தயிர் நல்லா கெட்டியாக இப்படி வரும். கொஞ்சம் இந்த மாதிரி பேக்கெட் பால் அப்படிலாம் அந்த பசுமரம் தனியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இப்படி இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா வேக வைக்கணும். உள்ளே வச்சுருக்கேன் இல்லையா? அப்புறம் அப்படியே மூடிவிடும் பிளேட் வச்சு ஒரு 10 நிமிஷம். நான் நினைக்கிறேன் கிருஷ்ணர் கொடுக்கும்போது ஜலதோஷம் பிடிச்சிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓ அப்படியா? யூஸ்வலாக நம்மளுக்கே ஜலதோஷம் பிடிச்சோம்னா மோர் நல்லா அடுப்பில் சுட பண்ணிட்டு மஞ்சள் பொடி போட்டு சாப்பிடணும். ஆமாம். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து இந்த வாட்டி அவர் கேட்டிருக்காரு அப்படி வீடியோக்காக. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறேன். ஆயிடுச்சு எல்லாமே. எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? கிருஷ்ணருக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட்டு எவ்வளோ நீ சொல்கிற மாதிரி இந்த கடக்கு முழுக்கணும், இந்த அந்த அந்த மாதிரி இதுவும் கொடுக்கணும். இந்த ஸ்வீட்டும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். ஸோ அப்புறம் சாயந்தரம் பூ பழம் வந்து கோலம்லாம் போட்டு இன்னும் பட்சம் பண்ணணும். நிறைய காமிச்சிருக்கோன்னு காமிக்கல. வெள்ளை செடை உப்பு செடை எல்லாம் பண்ணிவிட்டு கொண்டாடலாம். கிருஷ்ணர் வரைய இருக்கலாம். ஆமாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? திரட்டி பால் பண்ணியிருக்கோம், ரசமலாய் பண்ணியிருக்கோம், ரசகுல்லா பண்ணியிருக்கோம், ஆவியில் வேக வச்ச தயிர். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ்.